எப்பவுமே நார்மலாவே வந்து பெண்கள் ஆண்கள் அப்படிங்கறத தாண்டி போதையில ஒரு சில பேர் பண்றாங்க தெரியுமா? மத்த டைம்ல பண்ண மாட்டாங்க. போதையில பண்றது சரி. அதான் ஏற்கனவே நான் சொன்னேனே, போதையில் பண்ணால் அது செயற்கை, நேச்சுரலாக பண்ணுறது தான் இயற்கை. போதையில் பண்ணுறது டெம்பரரி, அன்னன்னைக்கு போட்டு அன்னன்னைக்கு பண்ணலாம், அவ்வளோதான். அது பர்மனெண்ட் கிடையாது. அது சில பெண்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இயற்கை தான் முக்கியம். நீங்கள் சொன்ன பாருங்க, இயற்கையான முறையில் ஒரு ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக இருக்கும்போது அந்த பெண் சுகமடைகிறா, அந்த பெண் ரொம்ப திருப்தி அடைகிறாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. புருஷன் மேலே அதிகமாக ஏக்கங்களும் பாசங்களும் வந்துடும். சார் பெண்கள் எப்படி இருந்தா, அதாவது இந்த விஷயத்துல செக்ஷுவல் விஷயத்துல எப்படி இருந்தா ஆண்களுக்கு பிடிக்கும்? பெண்கள் எப்படி இருந்தா புரியலையாம்மா? செக்ஸ் விஷயத்துல உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருக்குல்ல, இப்படிலாம் ஆமாம், இருந்தா ஒரு கணவன் ஆணுக்கு கணவன் பிடிக்கும். மேலே ஆசையாக பாசமாக அரவணைக்கணும், அன்பாக பேசணும், கணவனுக்கு முத்தம் கொடுக்கணும். இல்லை 4 வார்த்தைகள் பேசும்போதே கணவன் வந்து அடிமையாகிடணும், அது மாதிரி பேசணும், நல்லா பாசமாக அது பேசணும். 4 வார்த்தை அப்படியே சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் 4 வார்த்தை அந்த பேசும்போது அந்த மனைவிக்கு வரும், பேசும்போது செக்ஸ் பண்ணும்போது அந்த கணவனுக்கு வரும். தானாலாம் யாருக்குமே வராது. அந்த நேரத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா பண்ணீங்க, நீங்கள் செய்து திருப்தியாக இருக்குது. அப்படின்னு சொல்லுவாங்களா? பெண்கள் சொல்லுவாங்கம்மா, மாமா இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் பண்ணுறீங்களா, இன்னும் கொஞ்சம் நேரம் மேலே படுத்திருக்கீங்களா, இதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து கணவனுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி, ஏய் நம்ம மனைவியை நம்மளை உற்சாகப்படுத்துகிற மாதிரி. அது மாதிரி உள்ள கணவன் மனைவிலாம் இல்லற வாழ்க்கை இன்பமாக